ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா ஸ்டோரி லைன் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் வேற லெவலில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 9. போன எபிசோடில் நடந்தது நமக்கு காமிக்கிறாங்க. லவ்லியா மேலே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை, ஒரு வழியாவில் காப்பாற்றுறாங்க. சைபருமே இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். அண்ட் ஃபார் ஷைனிங் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து எலமெண்ட் 4 கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த எலமெண்ட் 4 எல்லாரையுமே தோக்கடிச்சு 4 ஷைனிங் ஸ்டார் எல்லாருமே வின் பண்றாங்க. ஹோம்ரா வந்து அந்த பெண் யூசரான செல்ஃபை தோக்கடிச்சப்போ அவளோட ஃபேஸ்ல வந்து எமோஷன் வர ஆரம்பிச்ச உடனே எமோஷன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி அவ ஹேர் பின்ல இருக்கிற ஏதோ ஒரு டிவைஸ் வந்து அவ எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். விட்ஸ் வந்து லாக்னாவை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து தோக்கடிக்கிறா. நம்ம ஹீரோ டிராகனை கண்டிப்பா தோக்கடிப்பான்னு சொல்லவும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆக்சுவலி சாரி, நான் லபிலியாவே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. லபிலியா என்னவோ மூஞ்சி காணும் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இன்னும் அனலைஸ் பண்ணி பாக்குறா. அவளால கூட அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஹாய் கைஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ சாரி, ஹோம்ரா மட்டும் தான் என்ன இந்த ஃபார்ம்ல பாத்திருக்கா. இப்போ ஞாபகம் இருக்கான்னு வா கேட்கவும் டிஜிட்டல்ஸ்ல ஹோம்ராக்கு பதில் இந்த பொண்ணு தான் வந்திருப்பா. நீங்க என்ன பண்ற லபிலியா வெங்க அப்படின்னு ரெபேக்கா கேட்கவும் பொறுமையா இருங்க, என் உண்மையான உருவத்தை உங்ககிட்ட காமிக்கிறோம்ரானே, நான் உங்களை நம்புறேன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்களுமே என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சா நல்லா இருக்கும். டிஜிட்டலிஸ்ட்ல நான் என்னோட மிஷினை முடிக்கிறேங்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். நீ எங்களை ஏமாத்திருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க பாருங்க, நான் நினைச்சிருந்தா உங்களை கொண்டிருக்க முடியும், ஆனா நான் அப்படி பண்ணலன்னு வா சொல்லுவோம். லபிலியா வெங்க அப்படின்னு ரெபேக்கா கேட்கறா. லப் டான்சிங் இடத்துல அவ சேஃபா தான் இருக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளை மீட் பண்ண இந்த இடத்த நான் இன்ஃபில்ட்ரேட் பண்றதுக்கு அவளோட உருவத்தை எடுத்துக்கிட்டேன். நான் டார்ச்சர் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. லப்லியா கிட்ட சுச்சுவேஷன் சொல்லி நான் வர வரைக்கும் இன்டர்நெட் எஸ்என்எஸ் சிக்னல் எல்லாத்தையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஹோம்ரா டான்சிங் கிளப் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள வந்து லப்லியா இருக்கிறத பாக்குறா. என் ட்ரெஸ் கழிஞ்சிருக்கு, நான் ட்ரெஸ் எடுக்க தான் வந்தேன் ஹோம்ரா சொல்றா. வெளியே என்னதான் நடக்குது, முதல்ல என்ன பிடிச்சிட்டு வந்தாங்க, இப்ப காப்பாத்தி மறைஞ்சிருக்க சொல்றாங்கன்னு சொல்லுவான். அப்ப நீ தான் லப்லியாவா அப்படின்னு ஹோம்ரா கேட்கவும் என் ஆட்டோகிராஃப் வேணும்னா 1 மில்லியன், நான் இந்த இடத்துல இருக்க, நீ வெளியே சொன்னா அதுக்கு 10 மில்லியன் ஆகும் அப்படின்னு லப்லியா சொல்லுவோம். லப்லியாவை டிராகன்லாம் பிடிச்சு வச்சிருப்பான் ரெபேக்கா சொன்னா அப்படின்னு ஹோம்ரா யோசிக்கிறா. டிராகன் எப்படியும் ஹியூமன்ஸ் கொல்ல மாட்டான், அந்த தைரியத்துல தான் நான் தைரியமா எல்லாத்தையும் பண்ணேன். நான் நினைச்சா டிராகனா கூட மாறிட முடியும். அவங்க எபிலிட்டிஸ் என்னால காப்பி பண்ண முடியாது, பட் அவங்க மெமரியை காப்பி பண்ண முடியும். டிராகனோட மெமரிஸ் தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட மிஷனை இந்த ஆர்கனைசேஷனை திரும்ப எடுத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லவும் என்ன ஆர்கனைசேஷன் மாஸ்கோ கேட்கறான். டிராகனை எப்படி தோக்கடிக்கணும்னு உங்களை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் டிராகனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோக்கு மேல நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் வா சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸா ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். ஹோம்ரா மெமரியில பாத்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தை தான் இவன் வீக்னஸ் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. டிராகனோட லைஃப் சப்போர்ட் மிஷனை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க எல்லாருமே தரையில மூழ்குறாங்க. இது ஒரு தார் அப்படின்னு டீனோ சொல்றா. பார்த்தா டிராகன் ஜோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஈத்தர் சிக்னல் இந்த இடத்துல நிறைய இருக்கும்போது நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா என்ன, உங்க எல்லாரையும் கொல்ற லெவலுக்கு எனக்கு டைம் இல்ல, முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ரெபேக்காவை தூக்கிட்டு போலான்னு வரவும் அவ மேல இருந்து கையெடு அப்படின்னு அந்த தாரை நம்ம ஹீரோ பிளாஸ் பண்றான். முட்டாளி கூப்பிட நாங்க தாண்டா கீழே விழுவோம் அப்படின்னு வயசு சொல்றான். நீங்க ரெபேக்காவை பாத்துக்கோங்க, இவனை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத ரெபேக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் இருக்காங்க அப்படின்னு ரெபேக்காவை நம்ம ஹீரோ மேல அனுப்பிட்டு டிராகனை தரையை உடச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ லாஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போயிருந்தான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதுதான் எக்ஸிகியூஷன் சைட், போன வேர்ல்டுல எனக்கு தெரிஞ்சு நீ இங்க தான் இறந்து போயிருப்ப அப்படின்னு டிராகன் ஜோ சொல்லவும் இந்த வேர்ல்டுல ரெபேக்காவை நான் அளவிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கியோ ஃபாலோ பண்ணி போகவும் வெயிட் பண்ணுங்க, நம்ம டிராகனோட லைஃப் சப்போர்ட் மிஷனை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அவன் ஸ்ட்ராங் தானே, அவங்க ஃப்ரெண்டு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கு. ரெபேக்கா நீ தான் அவன் டார்கெட்ஸோ, அவன் பக்கம் போகாத. வைஸ் பீனோ நீங்க தான் அந்த லைஃப் சப்போர்ட் மிஷனை டேம்பர் பண்ணணும். சைபர் உங்களுக்கு தான் அந்த இடத்துக்கு போக வழி தெரியும். ஹாப்பி நீ ரெபேக்காவை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லவும் அப்ப நான் என்ன பண்ணணும்னு மாஸ்கோ கேட்கறேன். சும்மா மாஸ்கோன்னு சொல்லிட்டு இருக்க உன்னால என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேட்கவும் நான் இனி மாஸ்கோன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லவும் மாஸ்கோய் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஷேகி சேஃபாரு அப்படின்னு ரெபேக்கா நினைக்கிறா. ஹீரோவனை அட்டாக் பண்ணலான்னு போனா அவன் கையை இருமா மாத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ வந்து சீலிங்கை உடைச்சு அதுல இருந்து வர கல்லை வச்சு டைரக்டா அவனை அட்டாக் பண்றான். கிராவிட்டி ஈத்தர் தானே அப்படின்னு டிராகன் ஜோ கேட்கவும் கிராவிட்டி காமட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அவன் ஈஸியா அதை கத்துட்டு நல்ல ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியை மாற்ற முடியும். இந்த மாதிரி எப்பவுமே கல்லையே வந்து எக்ஸ்ப்ளோஷனா மாற்றான். தரையில நம்ம ஹீரோ விழுவான், தரையவே வடிக்க வைக்கிறான். ஓ நல்லா பறக்க முடியுமா டிராகன் ஜோ கேட்கவும் நான் ஜஸ்ட் சீலிங்ல விழுந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. எலக்ட்ரிக்கல் ஷாக்கு கொடுத்து நம்ம ஹீரோவை கீழே விழ வைக்கிறான். நீ எந்த இடத்துல நின்னாலும் சரி அட்டாக் ஒன்று ரீச் பண்ணும் அப்படின்னு டிராகன் ஜோ சொல்றான். இப்போ அந்த டான்ஸ் கிளப்பை தான் காமிக்கிறாங்க. ஹோம்ரா வர நல்ல துணியை போட்டுக்கிட்டா நல்ல வேலை இந்த மாதிரி குட்டியான ட்ரெஸ் நான் போடலப்பா அப்படின்னு ஹோம்ரா பேசிட்டு இருக்கோம். நீ என்ன முணுமுணுத்துட்டு இருக்க, நான் எவ்வளவு நேரம் இங்க இருக்கணும்னு லபிலியா கேட்கவும் என் ஆளுங்களை கான்டாக்ட் பண்ணிருக்க, கூடிய சீக்கிரம் இங்க வருவாங்க அப்படின்னு ஹோம்ரா சொல்லவும் நீ யாருன்னு லபிலியா கேட்கறா. நான் ரெபேக்காவோட ஃப்ரெண்டு, ரெபேக்கா ஒன்னு காப்பாத்த தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லவும் எனது ரெபேக்காவா அவன் ஏன் வரணும்னு கேட்கறா. நான் என் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு ஹோம்ரா போறா. நான் தோத்து போயிட்டேன் டிராகனை நான் அப்சர்வ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி செல்ஃப் வந்து அழுதுட்டு இருக்கா. எமோஷன் ரிஸ்ட்ரைன் புரோட்டோகால் எரர் அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் டிராகன்
டிராகனை எங்க வச்சிருக்கிற லைஃப் சப்போர்ட் மிஷினா இவங்க வந்து பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு காத்தடிக்கி பார்த்தா ஜின் அந்த இடத்துக்கு வந்துட்டான். நான் கிளேனேவோட அசிஸ்டன்ட் ஜின், இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லவும் போன வேலை இவன் பார்க்க வேற மாதிரி இருந்தானே அப்படின்னு சொல்லி ரெபேக்கா யோசிக்கிறா. அது ரொம்ப நாள் ஆச்சுன்னு மாஸ்கோ சொல்லவும் நீ இங்க என்ன பண்றன்னு அவன் கேட்டு எதிரி பக்கம் இருந்தா நீ எனக்கு எதிரி தான் அப்படின்னு மாஸ்கோவை அவன் அட்டாக் பண்றான். மாஸ்கோவை மறந்துடு, நீ எதுக்காக இதை பண்ற அப்படின்னு வைஸ் கேட்கவும் இது ஜஸ்ட் என்னோட மிஷன் அப்படின்னு ஜின் சொல்றான். அப்ப வர வழி இல்லைன்னு ஆர்சனல் எடுக்க போகவும் வெயிட் பண்ணுங்க கைஸ், நீ இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்றிய, இந்த மிஷன் என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு ஜின் சொல்றான். ஜின் உண்மையான நேம் கிடையாது அப்படிதானே, கிறிஸ் ரூத்ஃபோல்ட் அப்படின்னு வா சொல்லவும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கறான். டிராகன் ஆர்கனைசேஷனை தோக்கடிக்க வரம்னா இன்வெஸ்டிகேட் பண்ணாமையா வந்திருப்பேன். டிராகனை எங்க வச்சுக்கிறதுக்கு இந்த மிஷனோட சோர்ஸ் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வா கேட்கவும் பீனோவா அன்யூஷுவல் ஈத்தர் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பாக்குறா. சைபர் நீயா எதையும் மேக் பண்ண அப்படின்னு சொல்லி வைஸ் கேட்கவும் இல்ல நான் வரதுக்கு முன்னாடி நார்மலாயே இது இருந்துச்சு அப்படின்னு சைபர் சொல்றான். இங்க வாழ்ற பீப்புளோட லைஃப் ஃபோர்ஸ் தான் இவன் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு மாத்திக்கிறான். இங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்தா அவங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட லைஃப் ஃபார்மை உறிஞ்சுகிட்டு இருக்கான். அதுல எலமெண்ட் 4 எக்ஸப்ஷனல் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. உன் சிஸ்டர் கிளேனே அவளோட லைஃப் ஃபார்மையும் டெய்லி அவன் ஃபோர்ஸ் பண்ணி உறிஞ்சிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஒருத்தங்க லைஃப் ஃபோர்ஸ் எப்படியே கான்ஸ்டன்டா உறிஞ்சிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு வைஸ் கேட்கறான். ஈவன் அவங்க பாடி நல்லா இருந்தாலுமே கூடிய சீக்கிரத்துல அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்னு வா சொல்லவும் இதை கேட்டுட்டு வைஸ் வந்து செம டென்ஷன் ஆகி அங்க இருந்து ஓடுறான். வைஸ் எங்கடா ஓடுற அப்படின்னு ரெபேக்காவும் ஹாப்பியா பின்னாடி போறாங்க. சிஸ்டமா அவன் தான் மாடிஃபை பண்ணி ஆகணும். வைஸால மட்டும் தான் அந்த சிஸ்டமா ஆல்டர் பண்ண முடியும். டிராகன் அடுத்த லைஃப் ஃபோர்ஸை மக்களுக்கே ரிவர்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படி பண்ணா டிராகனும் வேக் ஆயிருவான். வைஸ் எல்லாமே இதை எப்படி பண்ண நான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஹெர்மெட் கிட்ட இருந்து சிக்னல் வருது, என்னால அதை பண்ண முடியும். நான் அந்த சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணி ரிவர்ஸ் பண்றேன். பட் அந்த செக்யூரிட்டி டிவைஸை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணுங்க. அந்த ப்ளூ கலர்ல இருக்குது அதுதான் என்ன ஹேக் பண்ண விடாம தடுக்குதுன்னு சொல்லவும் EMP-ஐ யூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி பீனோ கேட்கறா. அப்படி பண்ணா டேஞ்சர், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு வா சொல்லவும் யாரும் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லையான்னு பேசிட்டு இருக்கும்போது ஹே ஜின் இல்ல உனக்கு கிறிஸ்ன்னு கூப்பிடவா, நீ தேடி இருந்த சிஸ்டர் ஆயிரினா தான் கிளினவே காப்பாத்துறேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. ஒரு மெர்சினரியா என் பாஸ்க்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஆனா அப்படின்னு ஜின் வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வட்டிதான் கிளினேவை ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்றான். பரவாயில்லையே இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமா எந்திரிச்சு நிக்கிற அப்படின்னு டிராகன் ஜோ பாக்குறான். என் ஃப்ரெண்ட்ஸை ஹேட் பண்ண ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கேலக்டிக் 6 ஜென்ரலான என்ன ஒன்னால தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு டிராகன் ஜோ கேட்கும் என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈத்தர் பவரை ஹைட்டன் பண்ணிருக்கியா பட் இன்னும் ஒன் ஸ்டெப்ல நீ ஈஸியா ஓவர் டிரைவ் அடைஞ்சிருவானா, அந்த கேட் பவர் அவேக்னிங் பண்ண ஒன்னாலதான் முடியும். ஒன்னு நான் கொல்லணும் அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிச்சு இதுதான் ஈத்தரோட கிரிட்டிக்கல் பாயிண்ட், உண்மையான ஓவர் டிரைவ் அப்படின்னு டிராகன் நம்ம ஹீரோவை கல்லா மாத்திட்டு இருக்கான். ஹீரோவால அசைய முடியல. பட் டக்குன்னு ஆர்சனல் ஷூட்ல வைஸ் வந்து அவனை பஞ்ச் பண்ணிட்டு நீ தான் அது எனக்கு முக்கியமான ஒருத்தங்களை கொன்னது அப்படின்னு வைஸ் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வைஸ் மட்டும் அங்க வரலன்னா நம்ம ஹீரோ நேரத்துக்கு கல்லா மாறி இருப்பான். இவங்களும் தோத்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த தடவை அந்த மாதிரி நடக்கல. பட் என்னதான் இருந்தாலுமே டிராகன் ஜோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.